ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானசானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்று நாம் வாசிக்கிறோம். தரித்து கொள்ளுதல் என்று சொன்னால் நாம் இதோ அவர் மோதிரத்தை தரித்திருக்கிறார் என்றும், அவர் ஆடையை தரித்திருக்கிறார் என்றும், அவர் கர்ப்பம் தரித்திருக்கிறார் என்றும் நாம் கூறுகிற சொற்களை நாம் கவனிக்கின்றோம். ரோமர் 8:9 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாமிசத்துக்குட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் வசனமாய் இருக்கிறார். அந்த வசனத்திலே நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் அவரை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம் என்று பொருளாகிறது. தேவனுக்கு நாம் நன்றி சொல்கிறோம்.